ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் ஷாப்பிங் போயிருந்தேன் சூப்பர் சரவணா ஸ்டோரில். ஸோ அங்கே நான் என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து குரோம்பீட் சரவணாவில் வந்து நான் வாங்கினது. இதில் வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. ஸோ நான் ஒன்றுனா வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கையில் போடுற ப்ரேஸ்லெட் மாதிரி தான். ஸோ பேங்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து அழகாக இருந்தது. இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இது ஸ்டோன் வச்சிருந்த மாதிரி இருந்தது. பட் இது வந்து 49 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 3 டைம்ஸ் வந்து போட்டேன், நல்லா இருந்தது. இது ஸ்வெட்டிங்லாம் ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா தொடச்சி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்படியே விட்டதுனால இது என்னாச்சுன்னா ஒரு மாதிரி அந்த கலர் எல்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இவ்வளோ தான் வந்து குவாலிட்டி இருக்கும் கண்டிப்பாக. நான் இது வந்து என்னோடய பொண்ணுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம கையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லாக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப வந்து அழகாக இருந்தது. நம்ம வந்து சாரீஸ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஸோ என்னோடய பாப்பாவுக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் இருந்தது. ஸோ என்னோடய கைக்கு போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்தது. என்னோடய பாப்பாவுக்கு போடும்போது கொஞ்சம் லூஸாக நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவளுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து இது மேட்சிங்காக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி செயின் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட டாலர் வந்து ஷூ டைப்பில் இருந்ததுனால என்னோடய பாப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வந்து அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 31 ருபீஸ். அதுக்கப்புறமா வந்து இந்த காம்போ கிளிப் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த 6 கிளிப்புமே சேர்த்து வந்து 28 ருபீஸ்க்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் இருந்தது. நம்ம வந்து ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மல் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ட்ராப்ஸ் மாதிரி தான், கொஞ்சம் லாங் ட்ராப்ஸாக இருந்தது. கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது போடுறதுக்கு. பட் ஆனால் இது சாரீஸு, சுடிதார்ஸ் அது மாதிரி போடும்போது ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஸோ ஒயிட் ட்ரெஸ்லாம் நம்ம போடுறோம்னா அதுக்கு வந்து பேர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒயிட் ட்ரெஸ்க்கும் வந்து பேர் பண்ணி பார்த்தா ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஹேர் கிளிப்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்டோன் டைப்லேயும் பீட்ஸும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 59 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கினேன். ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. இது வந்து 2-3 டைம் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எதுவுமே வந்து கீழெல்லாம் விழல. ஸ்டோன் எல்லாமே ரொம்ப வந்து அழகாக இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது நல்ல சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது இதெல்லாம் போட்டால் ரொம்ப வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ கிட்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப வந்து அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய டிசைன்ஸ் வந்து இதில் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து இந்த கம்மல் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்டோன் டைப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே தான் இருந்தது. என்னோடய பாப்பாக்காக வந்து இது வாங்கியிருந்தேன். அது போட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து அழகாக இருந்தது. அவளோட காதுக்குமே நான் வந்து அது அவளோட காதில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப வந்து க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ கிராண்டான ட்ரெஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இது போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் சில்வரில் இருக்கிற இந்த செயின் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா இருந்ததுங்க குவாலிட்டி. ஸோ 100 ருபீஸ்க்கு மேலே தான் இது இருந்துச்சு. செட்டுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து நிஜமாகவே ஒர்த்து தான். கம்மலுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. டாலரும் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் மீடியம் சைஸில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து என்னோடய பாப்பாவோட பர்த்டேக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாப்பா வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தா. ஸோ டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இருக்க மாதிரியும் ஒரு புக்கு, ஒரு பென், அதுக்கப்புறமா வந்து யூனிகார்ன் பேஸ்டு பர்த்டே தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேசரும் வந்து கொடுத்துருந்தா. ஸோ இது எல்லாமே வந்து நான் சரவணா ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.